வணக்கம். நான் வந்துட்டு இன்னைக்கு காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் நம்ம வந்து மதிக்கணும், நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்துட்டு சைவ சித்தாந்தப்படி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆகியது சொல்கிறாங்க. ஏது இந்த உலகமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களுமே பஞ்சபூதங்கள் வந்துட்டு பஞ்சபூதங்களுடைய காம்பினேஷன்ஸ் தான். சரிங்களா? இது எல்லாமே இந்த இந்த உலகத்துக்கு மூல காரணமே பார்த்தீங்கன்னா இந்த 5 பூதங்கள் தான். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, நம்முடைய உடல், சரி இல்லையா? நம்முடைய உடல் வந்துட்டு நம்ம அம்மா வயிற்றுல வந்துட்டு உண்டாகுது பார்த்தீங்களா? அதுக்கு பேசி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான். சரிங்களா? இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக தான் நம்முடைய உடம்பே வந்துட்டு உண்டாகுது. சரிங்களா? அது வந்துட்டு எப்படி அப்படின்ட்டு எங்கள் இதில் சொல்கிறாங்க. என்னென்னா, கடினமான இருக்கக்கூடிய பொருட்கள் மண். சரியா? சும்மா நமக்கு தெரியுமில்ல, ஒரு ஆடாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா மண் புதத்தினால வந்துட்டு உண்டான பொருட்கள் நம்ம பாடிக்குள்ளே மண் புதத்தினால ஆக்கப்பட்டவை. சரிங்களா? நம்ம பாடியில் கடினமாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது எது? தசை, எலும்பு, அப்புறம் நம்ம உள்ளுக்கு நம்ம பார்த்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ். சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மண் புதத்தினால் வந்துட்டு உண்டாக்கப்பட்டது தான். என்ன அதே மாதிரி அந்த நீர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு முழுக்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களுமே மண், நீர், காற்று, வாயு, ஆகாயம், இந்த 5மே நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. சரிங்களா? எப்படி இருக்குன்னா உன்னோட வந்து மிங்கலாக இருக்குது. சரிங்களா? உன்னோட வந்து கலந்துருக்கு. சரிங்களா? இப்போது அதில் நான் வந்து மண் வந்து சொல்லிட்டேன். இப்போது அதே மாதிரி நீர் பார்த்திங்க அப்படின்னா நீரை வந்துட்டு இருக்கக்கூடியதான் நம்முடைய பிளட்டு. சரிங்களா? நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? பிளட்டு மாதிரி நம்ம பாடியில் நமக்கு வந்து உள்ளே வந்து செக்ரேட் ஆகக்கூடிய எல்லாமே நீனம் சொல்லுவாங்க. நீர் சொல்லுவாங்க. அது எலும்பு மச்சைக்குள்ள நம்ம உடம்பு எலும்பு மச்சைக்குள்ள நம்ம வந்து ஒரு லிக்விட் ஊற்றி போகும். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை சொல்லுவாங்க. அதே மாதிரி நீர் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் அது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பாடிக்குள்ளே நமக்கு எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய நீர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டு மூலமாக தான் ஹீட்டு வந்து இருந்தால் தான் நம்ம வந்து செயல்படவே முடியும். அக்னினா தான் சூடு. நமக்கு வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு செயல்படுக்கக்கூடிய தன்மை. அந்த செயல்படக்கூடிய தன்மை வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த